தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் தொடங்கியுள்ளது. தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக உடன்பிறப்புகளிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்படும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன், இது தொடர்பான முழு விவரங்கள். எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுப்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் உதயமாகியுள்ள அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான விருப்ப மனு பெறுதல் தற்போது தொடங்கியுள்ளது. திமுக என்ற தீய சக்தியை வீட்டிற்கு அனுப்பவும், துரோகிகளை வேறறுக்கவும் புரட்சித்தாய் சின்னம்மா லட்சோப லட்ச கழக தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதியதோர் இயக்கம், புதியதோர் கழகத்தை பூண்டுள்ளார். இதில் அலையலையாக குடும்பமாக குடும்ப பெண்கள், இளைஞர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அலையலையாக வந்து கழக கண்மணிகள், தொண்டர்கள், புரட்சித்தாய் சின்னம்மாவின் தொண்டர்கள் என ஏகோபித்த மக்கள் திரள் போயஸ் தோட்ட இல்லத்தில் வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை நேரில் சந்தித்து ஏகோபித்த ஆதரவு நல்கி வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு மாற்று கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களையும் தங்களது ஆதரவுகளையும் அன்றாடம் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட அனுமதி கோரும் கழக தொண்டர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் தற்போது சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் ஜெயலலிதா அவர்களின் இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் இன்று தொடங்கியுள்ளது. அந்த அலுவலகத்தில் கழக தொண்டர்கள், உடன்பிறப்புகள் நேரடியாக வந்து மனுக்களை பெற்றுக்கொள்வதற்காக பெரும் திரளாக வந்து இருப்பதை நாம் காண முடிகிறது. அதாவது 18/3/2026 ஆன இன்று இந்த மனு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி அது 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி வரை இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நடைபெற உள்ளது. மொத்தம் 5 நாட்கள் இந்த விருப்ப மனு விநியோகம் நடைபெற இருக்கிறது. இதில் தொண்டர்கள் கட்டண தொகையை முறையாக செலுத்தி விருப்ப மனுக்களை மற்றும் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என ஏற்கனவே முகாம் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று இது தொடர்பான அறிவிப்பை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். கழக தொண்டர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிற கழக தொண்டர்கள் நேரடியாக வந்து போயஸ் தோட்டத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் போயஸ் தோட்ட இல்லத்தில் ஏராளமான கழக தொண்டர்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கும் தொண்டர்கள் வந்து குவிந்திருக்கிற காட்சிகளை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த கட்டண தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த விவரம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில் பொது தொகுதியில் விண்ணப்ப கட்டணம் வழங்குவதற்கு 5000 ரூபாயும், தனி தொகுதியில் விண்ணப்ப கட்டணமாக 3000 ரூபாயை செலுத்தி அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதுச்சேரியை பொறுத்தவரையில் பொது தொகுதிக்கு 3000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 1000 ரூபாயும் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் இன்று காலை முதலே போயஸ் தோட்ட இல்லத்தில் குவிந்து விருப்ப மனுக்களை, அதாவது யாரெல்லாம் இந்த எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய விருப்ப மனுக்களை ஆர்வமுடன் வந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொள்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. 5 நாட்கள் இந்த விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் சென்னை போயஸ் தோட்டத்துல கவுண்டர்கள் அமைத்து அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கியது. ஆர்வமுடன் தொண்டர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து, பல்வேறு ஒன்றியங்களில் இருந்து தொண்டர்கள் அணியாக அலையலையாக வந்து ஆர்வத்துடன் அந்த விருப்ப மனுக்களை பெறுகின்ற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது.